நான் இப்பயே சொல்றேன், வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றவன் சீக்கிரமா லவ் பண்றதுக்கு ரெடியாவானா? சீக்கிரம் லவ் பண்றவன் வாழ்க்கையில ஜெயிச்சிருவானா? அந்த பொண்ணு சொல்றது, நான் காப்பாத்துவேன் அவனை. ஏமா தலையெழுத்தாம நமக்கு? நீ வேலைக்கு போயிட்டு நீ சம்பாதிச்சுட்டு அவனை வச்சு சோறு விட்ட போறியா? அதுக்கு நீ ஒண்ணு பண்ண, ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பி. 10 அனாதைக்கு சோறு போட்டு 10 அனாதைக்கு சோறு போட்டா கூட உன் குடும்பத்துக்கு புண்ணியம். இந்த கேடு கட்ட உருப்படாத சில பசங்களை உயிர்களை நம்பி போறதை விட ஜீரோவா எடுத்துட்டு போயிடலாம். யாரு முன்னாடி நம்ம அம்மா அப்பா தலை குனிய கூடாதுன்னா இந்த நிமிஷம் நீ தலை குனியணும். எப்போ? வெறும் செமஸ்டர்ல படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையை படிக்கிறதுக்காக. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இப்ப படி. யாரு உனக்கு உண்மையானவங்க இப்ப படி. சின்ன வயசுலயே உனக்கு துரோகம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏமாந்துட்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரம் ஏமாந்துரு, சீக்கிரம் ஏமாந்துரு. ரொம்ப நாள் கழிச்சு ஏமாந்தா திரும்ப மீண்டு வர முடியாது. நம்மள கெட்டு போகணும்னு சொல்லி பாராட்டுறவனோட நம்ம நல்லா இருக்கணும் நம்மள திட்டவன் தான் நம்மள உயர்த்துறவன். ஒவ்வொரு பொண்ணுமே லைஃப்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ற அளவுக்கு வளர்ந்து நிக்கணும். ஏன் அடுத்தவங்க முன்னாடி கெத்து காட்டவா? நோ. அடுத்தவங்க முன்னாடி நான் கெத்துன்னு காட்டி மத்தவங்களை மட்டும் தட்டுறதா? இல்ல. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்ம மேல நமக்கு மரியாதை வரணும். 100% எல்லாருமே வேலைக்கு போகணும். நான் இப்ப சொல்றேன், எந்த அப்பா அம்மா கிட்ட தோக்கலையோ அந்த அப்பாவால வீட்லயே லைஃப்ல ஜெயிக்க முடியல. பல பெண்கள் தலை குனியில விட்டு கொடுத்தாங்க. யாருக்காக? வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்காக. இன்னமும் நீயும் நானும் இங்க உட்காந்து ஜாலியா பேசுறோம், கெத்தா இருக்கணும். யாரால? வீட்டுல இருக்கிற நம்ம மம்மி விட்டு கொடுத்ததால, நம்ம அப்பாக்கு விட்டு கொடுத்ததால மம்மி இங்க தோக்கல, நம்ம மூலமா ஜெயிக்கிறாங்க. இங்க நீதான் பிராண்டு. என் பொண்ணை நான் நல்லா படிக்க வைப்பேன்னு சொல்லி கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ அப்பாங்களாலதான் பெண்கள் இன்னும் தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன், காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அழகா தலை வாராத, அதிகம் பவுடர் அடிக்காத, மூஞ்சில அழகா கண்ணுல அழகா மை வைக்காத. நீ அசிங்கமா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஒண்ணு அழகா மாத்துற காலம் வரும். இப்போ அழகுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனா வாழ்க்கையில ஒரு சாதாரண பெண்ணு மாதிரி ஒண்ணுமே செய்யாத ஒரு மீடியாபர் லைஃப் வாழ்வேன். கூட இருக்கிற பொண்ணு பேசலன்னா ஃபீல் பண்றது, இந்த பொண்ணு போய் இன்னொரு பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு என்ன மறந்துச்சுன்னா ஃபீல் பண்றது. பொண்ணு பண்ணு போய் இந்த சொப்பு கடை சாமான் இருக்குல்ல, அங்க இந்த குக்கிங் மெட்டீரியல் எல்லாம் விற்கும், அதை வச்சுட்டு விளையாடு. எதுக்கு காலேஜ்? யாரோ ஒருத்தரோட ஃபீட்பேக்ல தன்னை பிராண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹலோ மை டியர் கேர்ள்ஸ், உன்னோட அழகை டிஸ்கிரைப் பண்ற யாருமே இந்த உலகத்துல இன்னும் பிறக்கல. No one can describe your beauty. One person can understand your inner beauty. Who is that person? Say I சொல்லு. உனக்குள்ள இருக்கிற உன்னோட அழகை சொல்லக்கூடிய ஒரே ஆள் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க யாரு? நீதான்.